ஆண்டவரே, நாங்கள் அதை உணர்ந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தென்னிந்திய திருச்சபை உருவான அந்த நிறுவன நாளை நாங்கள் இந்த வழிபாட்டிலே நினைவு கூறுகிறோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதியோர் தினமாக அனுசரிக்கப்படுகிற சூழலிலே இவ்வழிபாட்டிலே நாங்கள் மூத்தோரையும் நினைவு கூர்ந்து திருமறை அவர்கள் நிமித்தமாக எங்களுக்கு கற்றுத்தருகிற சிந்தனைகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு அருள்தார். திருச்சபையின் இறைமக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த வழிபாட்டிலே அவர்கள் இணைகிற பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே அவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களையும் இந்த ஆராதனையுடைய கரங்களிலே தருகிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 367வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 367. Say
காலை மாலை ஆராதனை முறைமைகள், இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். இயேசு சொன்னார், நீர் என்னை அனுப்பினீர் என்றும் நீர் என்னில் அன்பு கூர்ந்தது போல அவர்களிலும் அன்பு கூர்ந்தீர் என்றும் உலகம் அறிந்து கொள்ளும்படி நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கத்தக்கதாக நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருப்பதினால் அவர்கள் ஒன்றாகி பூரணப்படும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கால ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிஜபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் ஜெப நிலையிலே அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். உதவியாக முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்மாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திற்கு துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். தொடர்ந்து நாம் ஜெபநிலையிலே இருப்போம். கடவுளே, பெந்தேகோஸ்தே நாளன்று ஒன்றுபட்டு எதிர்நோக்கிய திருச்சபைக்கு தூய ஆவியாகிய ஈவை அருளி செய்தீர். இங்கு இப்பொழுது உம்மை தொழுது கொள்கிறவர்களை வியத்தகு முறையில் ஒரே மந்தையாக இணைத்தீர். நாங்கள் உம்மிடம் மேலானவைகளை எதிர்பார்க்கவும் உமக்காக மேலானவைகளை செய்ய முயலவும் எங்கள் வாழ்க்கையிலும் வழிபாட்டிலும் உமது தூய ஆவியின் துணையை அளித்து எங்களை வழிநடத்த மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்குள் ஒன்றாக இணைந்திருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் உலகிற்கு அனுப்பினீர் என்னும் உண்மையை எடுத்துக்காட்ட அருள் புரியும். உமக்கும் தூய ஆவிக்கும் எல்லா புகழும் மேன்மையும் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடகம்
2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய, வசனங்கள் 3 முதல் 14 முடிய, பக்கம் எண் 399. நலமான போதனை, பொய் போதனை குறித்து எச்சரிக்கை. நான் மசிதோனியாவுக்கு போகும்பொழுது உன்னை ஏபேசில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அங்கே சிலர் மாற்றுக் கொள்கைகளை கற்பிக்கின்றனர். அப்படி செய்யாதபடி அவர்களுக்கு கட்டளையிடு. அவர்கள் புனைகதைகளிலும் மூதாதையரின் முடிவில்லா பட்டியல்களிலும் கவனம் செலுத்துகின்றார்கள். இவை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாமல் உலக ஆய்வுகளுக்காக இடம் தருகின்றன. தூய்மையான உள்ளம், நல்ல மனசான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். சிலர் இந்த நோக்கத்தை கைவிட்டு வீண் பேச்சில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் திருச்சட்ட போதகர்களாக இருக்க விரும்புகின்றனர். தாங்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதையும் எவற்றை வலியுறுத்துகின்றார்கள் என்பதையும் அறியாமல் இருக்கின்றார்கள். திருச்சட்டம் நல்லது என்பதை அறிந்திருக்கின்றோம், ஆனால் அதை முறைப்படி பயன்படுத்த வேண்டும். திருச்சட்டம் நேர்மையானவர்களுக்காக இயற்றப்படவில்லை, மாறாக ஒழுங்கு மீறுவோர், கட்டுப்பாட்டுக்கு அடங்காதோர், இறைப்பற்று இல்லாதோர், பாவிகள், தூய்மையற்றோர், உலக போக்கை பின்பற்றுவோர், தந்தையை கொள்வோர், தாயை கொள்வோர், பிற மனிதரை கொள்வோர், பரத்தன்மையில் ஈடுபடுவோர், ஒரு பால் புணர்ச்சி கொள்வோர், ஆண்களை கடத்தி விற்போர், பொய்யர், பொய் ஆணையிடுவோர் மற்றும் நலம் தரும் போதனையை எதிர்ப்போர் ஆகியோருக்காகவே திருச்சட்டம் இயற்றப்பட்டது. இந்நலந்தரும் போதனையை பேரின்பக் கடவுள் என்னிடம் ஒப்புவித்திருக்கிற அவரது சீர்மிகு நற்செய்தி. கடவுளின் இரக்கத்திற்கு நன்றி. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இரங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. நாளுக்குரிய பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் வசனம் 20 முதல் 26 முடிய. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள்.
நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அமரவும். இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் இணைந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளின் ஆராதனை ஒரு சிறப்பான ஆராதனை. ஏனென்றால் நாளைய தினம் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியமாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாள். இது ஒரு சிறப்பு. அக்டோபர் 1ஆம் நாள் முதியோர் தினமாக அனுசரிக்கப்படுகிற ஒரு நாள். ஒருவேளை நாம் அக்டோபர் 1ஆம் நாள் அன்று காலை ஆராதனையிலே கூட அதை குறித்த சிந்தனைகளை நாம் தியானிக்கலாம். என்றாலும் ஒரு புதிய மாதத்திற்கு நாம் பிரவேசிக்கிற பொழுது புதிய மாதத்திற்குரிய சிந்தனைகளை தியானிப்பது நாம் வழக்கமாக இருக்கிறபடினாலே இந்த நாளின் ஆராதனையிலே தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கம், அதை குறித்த அடிப்படையான சிந்தனையையும் முதியோர் தினத்திற்கு உரிய சிந்தனையையும் இணைந்தே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். சரி, 2 பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், மேபி அது 2 அருளுரைகளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 2 முக்கியமான சிந்தனைகளையும் நாம் இன்றைக்கு தியானிப்பது நமக்கு சால சிறந்ததாக இருக்கும் என்பதற்கு ஐயப்பாடு கிடையாது. செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் என்று சொல்லுகிற பொழுதே அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற நாள். இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிற, நம்மை இணைத்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் இணைந்த திருச்சபை, யுனைடெட் சர்ச், இந்த இணைந்த திருச்சபை உருவான நாள் தான் செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள். 1947ஆம் ஆண்டு சென்னை தூய ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயத்திலே தான் இந்த தென்னிந்திய திருச்சபை என்பது உருவானது. அப்படி அந்த திருச்சபை இணைந்த திருச்சபையாக உருவானது என்பது அங்கே பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த வரலாற்றை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டால் அது ஒரு லெங்க்தியான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கும். கொஞ்சம் துவக்கத்திலே உங்களுக்கு போர் அடிச்சிடலாம். நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் சிஎஸ்ஐ ஃபார்மேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய சைட்ஸ் அதில் வரும். நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. 2010ஆம் ஆண்டு நம்முடைய சென்னை பேராயத்திலே தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாள் நிகழ்வின் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கத்தை, அந்த வரலாற்றை அந்த கூடுகையிலே ப்ரெசன்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ நான் அதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. ரொம்ப கிளியர் கட்டாக அந்த சிஎஸ்ஐ ஃபார்மேஷன் அதில் இருக்கும். ஒருவேளை அதில் ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் சென்று அதை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் தேடினீங்கன்னா நம்முடைய சென்னை பேராயம் 27 செப்டம்பர் 2010 அன்றைக்கு பதிவு செய்யப்பட்டு பிரசுரிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய திருச்சியின் வரலாற்றை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் அதுக்குள்ளே போல. ஆனால் இந்த ஆண்டு ஒரு சிறப்புமிக்க ஆண்டு. ஏனென்றால் 75வது ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். இது நமக்கு மிக சிறப்பான ஒன்று. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவாகி 75 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கிறது என்பதுதான் மிக சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதை
நினைவு கூறத்தக்கதான சிறப்பு வழிபாடு நடைபெறுவது உண்டு. அவ்வண்ணமாகவே நாளை காலை 8 மணிக்கு தூய ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயத்திலே அந்த ஆராதனை நடைபெறும். என்ன சிறப்பு என்று சொன்னால், தென்னிந்திய திருச்சபையின் அலுவலகம் சென்னையிலே இருப்பதினாலே நம்முடைய பேராயம் அல்லது நம்முடைய கதீட்ரல் பேராலயத்திலே அந்த ஆராதனை சிறப்புமிக்க ஆராதனையாக நடைபெறும். நம்முடைய பேராயர் அவர்கள் முன்னிலையிலே அந்த ஆராதனை நடைபெறும். எனவே 75 ஆண்டுகள் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை நாம் இந்த தென்னிந்திய திருச்சபை என்கிற இணைந்த திருச்சபையிலே நாம் பெற்றிருக்கிறோம். அதில் நாம் அங்கங்களாக இருக்கிறோம் என்பது உண்மையிலேயே நமக்கு பெருமிதமான ஒன்று. நான் திருப்பி ஏன் சர்ச் தான் பெருசு அப்படின்னு இங்கே கொடி பிடிக்கிறதுக்காக இதை சொல்லலை. பட் ஒரு விஷயத்தை நாம் இதில் உணர வேண்டும். அதை மட்டும் நான் இங்கே ஒரு சின்னதாக பதிவு செஞ்சிடறேன். நேற்றைய தினம் ஒரு 4 பேர் உட்கார்ந்து யோசித்து, இன்றைக்கு என்னுடைய வீட்டின் மாடியிலே ஒரு கொட்டகை அமைத்து நாளைக்கு துவங்கப் போகிற ஒரு சபை அல்ல தென்னிந்திய திருச்சபை. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உருவானது அல்ல. மிகப்பெரிய தியாகங்களால் உருவான ஒன்று. அநேக தங்களை விட்டு அகற்ற முடியாத பாரம்பரியங்களை தன்னகத்தை கொண்டிருந்த 4 மாபெரும் திருச்சபை பிரிவுகள், ஆங்கிலிக்கன், பிரெஸ்பிட்டேரியன், காங்கிரிகேஷனலிஸ்ட் அண்ட் மெத்தடிஸ்ட், 4 மாபெரும் பாரம்பரியங்களை கொண்ட திருச்சபைகள் கருத்து ஒருமித்து இணைந்து உருவான ஒரு திருச்சபை. அவ்வளவு எளிது அல்ல. சிம்பிள். ஒரு வீட்லேயே ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஒரு கருத்து அரைவ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். சரி, நீ எப்படி நான் செஞ்சுன்னு போ, இதுதான் வரும், இல்லை மனப்பூர்வமாக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வருமானது ஒரு பெரிய கேள்வி தான். வேறஸ் சிஎஸ்ஐ ஃபார்மேஷனில் இந்த 4 மாபெரும் பாரம்பரிய திருச்சபைகள் அநேக காரியங்களை விட்டு கொடுத்து அநேக காரியங்களை ஏற்றுக்கொண்டு உருவானது தான் இந்த தென்னிந்திய திருச்சபை. எனவே அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு திருச்சபை இன்றைக்கு 75 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. ஆஃப்கோர்ஸ் அதில் எத்தனையோ மேடு பள்ளங்கள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றும் குறைகளை நம்மால் காண முடியும். ஆனாலும் இந்த மாபெரும் இணைந்த திருச்சபையை கடவுள் இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது எந்த ஒரு தனி மனிதனுடைய திருச்சபையும் கிடையாது. இது எந்த ஒரு தனி மனிதனுடைய திருச்சபையும் கிடையாது. இறைமக்கள் அனைவரும் இணைந்து அதனால் உருவாகிற ஒரு திருச்சபை, மக்களால் கட்டப்பட்ட ஒரு திருச்சபை இந்த தென்னிந்திய திருச்சபை. இதில் இருந்த மாபெரும் சிறப்பு என்னவென்று சொன்னால், பல்வேறு நாடுகளிலிருந்து அவரவர் இடங்களில் இருந்த பாரம்பரியங்களை கொண்டு நம்முடைய தேசத்திற்கு வந்து இங்கு திருச்சபைகளை நிர்மாணித்தார்கள். எனவே இந்த 4 பெரிய திருச்சபை பாரம்பரியங்கள் நம்முடைய இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை என்று அழைக்கப்படுகிற தென்னிந்தியாவிலேயே பல இடங்களிலே அவருடைய பாரம்பரியங்களை கொண்டு திருச்சபைகளை நிர்மாணித்தார்கள். அந்த பாரம்பரியங்களை பின்பற்றி வந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த தலைவர்களிடையே ஒரு சிந்தனை ஏற்பட்டது. இந்தியா என்பது ஒருங்கிணைந்த ஒரு நாடாக இருக்கிற பொழுது இறைமக்களை ஏன் நம்முடைய பாரம்பரியங்களினாலே நாம் பிரித்து வைத்திருக்க வேண்டும்? ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா இருக்கிற பொழுது ஏன் ஒரு ஒருங்கிணைந்த திருச்சபை உருவாகக்கூடாது என்கிற அடிப்படை சிந்தனை அவருடைய உள்ளத்திலே தோன்ற இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் துவங்கி சற்றேறக்குரிய 100 ஆண்டுகால பயணத்திற்கு பிறகு, பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் இந்த திருச்சபை உருவானது. அதை குறித்த திருமறையின் கண்ணோட்டம் ஒரு சில சிந்தனைகளை நாம் தியானித்து அடுத்த சிந்தனைக்கு நாம் கடந்து செல்லலாம். இதில் மையப்படுத்தப்படுகிற ஒன்று என்னவென்று சொன்னால் யூனிட்டி, யூனிட்டி, யூனிட்டி. இட்ஸ் எ யுனைடெட் சர்ச். இது மாபெரும் இணைந்த ஒரு திருச்சபை. எனவே இதற்குள்ளே ஒரு எப்பொழுதும் இணக்கமான இணைப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிற ஒன்று. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அமருவதற்காக ஒரு நாற்காலி செய்யப்பட வேண்டும்
என்று அதற்கான பணிகள் எல்லாம் துவங்கியதாம். ஒரு நாற்காலி செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த பொருளெல்லாம் இருக்குது. அந்த பொருட்களுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன விவாதத்தை சொல்கிறாங்க. வாக்குவாதம் முதல்ல ஆணிக்கும் சுத்திக்கும். ஆணி சுத்தியை பார்த்து சொல்லுதான், எப்பவும் அதிகார தோரணை தான், நீ இருக்கிற இடம் எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம் தான், லொட்டு லொட்டு லொட்டுன்னு ஒரே சத்தம் தான் அப்படின்னு ஆணி சுத்தியை பார்த்து சொல்லிச்சான். சுத்தி ஆணியை பார்த்து சொல்லிச்சான், நீ ரொம்ப யோக்கியமா, நீ எப்போவுமே குத்தி குத்தி காட்டினே இருக்கிற ஆளாச்சே அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்த பக்கம் இன்னும் 2 பேர், இந்த இழைப்புலியும் உப்பு காகிதமும், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம். நீ இருக்கிற இடம் எப்போவுமே இன்னொருத்தர் தேய்ச்சி பார்த்து இன்னொருத்தர் உரசி பார்த்து இருக்கிற ஆள் தான் நீ அப்படின்னு இடைப்புலி உப்புத்தாளை பார்த்து சொல்லிச்சா. இந்த உப்புத்தாளை நானாவது லேசாக உரசி தான் பார்க்குறேன், நீ எப்போ பாரு ஒவ்வொருத்தரையும் இழைச்சே பார்த்துடுற, உன் சீண்டல் ரொம்ப பெருசு அப்படின்னு அந்த வாக்குவாதம். அடுத்தது வாளும் அளக்கின்ற அளவுகோல், அந்த பட்டை, இது 2த்துக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம். வாள் அளக்கிற பட்டையை பார்த்து சொல்லிச்சான், நீ ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, எல்லாரையும் ஆழம் பார்த்து தான் நீ வேலை செய்வ அப்படின்னு சொல்லிச்சான். நீ மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமா, எங்கேயாவது ஒரு பொருள் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை துண்டு ஆக்கிறது தான் உன் வேலை அப்படின்னு அளக்கிற பட்டை வாளை பார்த்து சொன்னதாம். இப்படி அங்கே இங்கன்னு இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் பெருசாக. எப்போ சேரை செஞ்சு முடிச்சிட்ட பிற்பாடு இவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம். இயேசு கிறிஸ்துவுள்ள நுழைஞ்சாராம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சேர் இருந்தது. அதில் அமர்ந்து அவங்களெல்லாம் பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ அழகான ஒரு நாற்காலியை செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். அவங்க எல்லாருக்கும் வெக்கமாயிடுச்சான். ஆண்டவருடைய பார்வையிலே அன்றொன்றும் இங்கொன்றும் எத்தனை விவாதங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் இருந்தாலும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஒன்றாகவே இணைந்த ஒரு குழுவாகவே நம்மை பார்க்கிறார், அதை போற்றுகிறார், அதை மெச்சிக்கொள்கிறார். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த வாக்குவாதங்களை எண்ணி பார்க்கிற பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்னைக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வெட்கப்பட்டதா அதை நரேட் பண்ணுறவர் எழுதுகிறார். ஆண்டவர் இவங்களுக்குள்ளே இப்படி நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துக்கும் போது ஆண்டவர் அதை ரொம்ப பாசிட்டிவாக பார்த்து, நீங்கள் எல்லாம் இணைஞ்சு ரொம்ப அழகான ஒரு நாற்காலி செஞ்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே எப்படிப்பட்ட வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் வேறுபாடுகளும் இருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மை. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்க விரும்புவது கிடையாது. நம்மை ஒருங்கிணைந்தவர்களாகவே ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே இந்த பிரிவினைகள், வாக்குவாதங்கள், இவை எல்லாவற்றிற்காக வெட்கப்பட்டு எப்படி ஆண்டவர் அந்த பார்வை பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட பார்வையை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த யூனிட்டி அல்லது இணைப்பு என்கிற சிந்தனையிலே முதலாவதாக நாம் ஒருமித்து இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒருமித்து இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி ஆகிய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அத்தியாயம் 21, 22 வாக்கியங்களில் நாம் காண்கின்றோம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதுதான் சிஎஸ்ஐயினுடைய செம்பொருள். ஒன்றாய் இருப்பார்களாக, அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். எனவே ஒருமித்து இருத்தல் என்பது ஆண்டவர் விரும்புகிற காரியம். யூனிட்டி இன் பீயிங் டுகெதர். நாம் ஒருமித்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தனித்துவம் மறைக்கப்படுகிற அளவிலே இது நிகழ வேண்டும். இந்த ஒன்றித்திருத்தல் என்பதிலே ஒரு விஷயம் என்ன இருக்கணும்னா,
இந்த தனித்துவம் என்பது அங்கே மறைந்து இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நாம் கூட ஒன்றா இருப்போம், ஆனால் எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடச்சிதுன்னா, இல்லை இந்த டீமில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ரிவீல் பண்ணிவிடுவோம். இல்லை, அது இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புவது எது என்று சொன்னால், தனித்துவம் மறைக்கப்படுகிற ஒரு சூழலிலே இந்த இணைப்பு என்பது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்படுகின்ற சூழலிலே ஆழமாக உணரப்பட்ட சத்தியம் 2 சொற்றொடர்களிலே அமைகிறது. என்னவென்று சொன்னால், ஒன்று we agree to disagree. ஏற்க முடியாது என்பதையும் பணிவாக ஏற்கிறோம். ஏற்க முடியாது என்பதையும் பணிவாக ஏற்கிறோம். வேறுபட்ட கருத்துக்களை, சித்தாந்தங்களை, நிலைகளை அதை வெறுத்து முரட்டாட்டமாய் பிரிந்து விடாமல் அவைகளையும் நல்ல உணர்வோடு புரிந்து கொண்டு அந்த நிலையையே ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இந்த CSI தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கம் என்பது இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று. எனவே ஒருமித்து இருத்தல், ஆண்டவர் விரும்புகிற அந்த ஒருமித்து இருத்தல் என்பதை தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேறுபட்ட கருத்துக்கள், வேறுபட்ட சித்தாந்தங்கள், வேறுபட்ட நிலைகள் இவற்றையெல்லாம் வெறுத்து முரட்டாட்டமாய் பிரித்து விடாமல் அவைகளையும் நல்ல உணர்வோடு நல்ல புரிதலோடு ஏற்றுக்கொண்டு இணைந்திருப்பது என்பது. எனவே இந்த இணைந்திருப்பது அல்லது ஒருமித்து இருத்தல் என்பது எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், இதையும் அதையும் சுட்டிக்காட்டி பிரிஞ்சிருத்தல் இல்லை, அதையும் ஏற்றுக்கொள்வதனாலே இணைந்திருப்பதிலே தான் அது வெளிப்படுகிறது. we agree to disagree. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. ஒன்றித்திருப்பதற்கு அனைத்தும் அல்லது அனைவரும் ஒரே நிறத்தில் ஒரே தன்மையில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்த ஒன்றிப்பு இருப்பதற்கு அனைத்தும் அல்லது அனைவரும் ஒரே நிறத்தில் அல்லது ஒரே தன்மையில் இருக்க வேண்டும் என்பதல்ல. யூனிட்டி இஸ் நாட் த யூனிஃபார்மிட்டி. எதிர் துருவங்களாக அல்ல, சக துருவங்களாக, ஒன்றை ஒன்று பலப்படுத்துகிற சக துருவங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இந்த விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கிற பொழுது, விடுதலை பயணம் 4ஆம் அத்தியாயத்திலே 29-30 வாக்கியங்களில் நாம் படிக்கிறோம். மோசேயை குறித்தும் ஆரோனை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எதிர் துருவங்கள் அல்ல, சக துருவங்களாக இணைந்து மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து சென்றதை நாம் படிக்கின்றோம். நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, விடுதலை பயணம் 4ஆம் அத்தியாயத்திலே நாம் காண்கின்றோம். 29ஆம் வாக்கியம், மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். இது எதற்கான ஒன்று என்று சொன்னால், மார்ச்சிங் டுவர்ட்ஸ் லிபரேஷன், விடுதலைக்கான பயணத்திலே இவர்கள் இணைந்து மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் பயணித்தார்கள். இவர்கள் எதிர் துருவங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் சக துருவங்களாக இவர்கள் மாறி மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இவர்கள் பயணித்தது எதை நோக்கி என்று சொன்னால், விடுதலை நோக்கிய பயணமாக அது அமைந்தது. எனவே கடவுள் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிற அல்லது எதிர்பார்க்கிற ஒன்று ஒன்றித்து இருத்தல். எப்பெல்லாம் இந்த ஒன்றித்து இருத்தல் என்பது நடைபெறுகிறதோ அப்போ அதனுடைய ரிசல்ட், அவுட்கம் என்னன்னா லிபரேஷன், விடுதலை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் அதிலே பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இட்ஸ் அ லாங் ரோட், அது ஒரு நீண்ட பயணம். விடுதலை பயணம் என்பது ஒரு நீண்ட பயணமாக அமைந்தது. ஏன்னா இஸ்ரேல் மக்களை கடவுள் மோல்டு பண்ண விரும்பினார். உங்களுக்கு அது தெரியும், ஜியோகிராஃபிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க புறப்பட்ட இடத்துலேருந்து அவங்க போகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். சுற்றி வளைச்சு அவங்களை கூப்பிட்டு போகிறார். டு மோல்ட் த பீப்புள், அவர்களை தன்னுடைய மக்களாக வணைய வேண்டும் என்பதற்காக, பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நீண்ட நெடிய பயணமாக கடவுள் அவர்களை வழிநடத்தி கொண்டு போய் கானானிலே அவர்களை சேர்க்கிறார். அந்த நீண்ட பயணத்தில் இந்த ஒன்றிப்பு என்பது அவசியம் என்பதை கடவுள் அவளுக்கு வலியுறுத்துகிறார். எனவே we agree to disagree, unity in diversity. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த தென்னிந்திய திருச்சபையின் அடித்தளமாக அமைகிறது. எனவே ஒருமித்து இருத்தல். இரண்டாவது சிந்தனை, ஒருமித்து செயல்படுதல். ஒருமித்து இருத்தல் மட்டுமல்ல, ஒருமித்து செயல்படுதல். டூயிங் ஆர் ஒர்க்கிங் டுகெதர். டூயிங் ஆர் ஒர்க்கிங் டுகெதர்.
நாம் ஒருமித்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். சேர்ந்திருந்து செயல்படுவோம். செயல்படுவதிலே நாம் சேர்ந்திருக்க வேண்டும். யோவான் 17ஆம் அத்தியாயம் 24ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கின்றோம், தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு செயல்பாடு சார்ந்த ஒன்று. ஆண்டவர் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்தாரோ அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம், அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒன்றாக இது அமைகிறதை நாம் காணுகின்றோம். அனைவரும் இணைந்து ஒரு கூட்டு பணியாக இதை செய்கிற பொழுது இது சாத்தியம் என்பதை ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகிறார். மத்திய எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது கூடியிருந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகெங்கும் சென்று தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். அனைவரையும் ஒன்றாக சேர்த்து செயல்படுவதற்காக நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். எனவே ஒன்றித்து இருப்பது மட்டுமல்ல, ஒன்றித்து செயல்பட வேண்டும் என்பதும் ஆண்டவரால் வலியுறுத்தப்படுகிற ஒரு சிந்தனை. மூன்றாவதாக, ஒருமித்து துன்புறுதல். ஒருமித்து இருத்தல், ஒருமித்து செயல்படுதல், ஒருமித்து துன்புறுதல். இந்த ஒருமித்து துன்புறுதல் என்பது நம்மையே இழக்கக்கூடிய ஒரு நிலை. காகங்கள் எல்லாம் ஒன்றா கூடுச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ இறை இருக்கிறது, அந்த இறையை கரைப்பதற்காக, காலி பண்ணுறதுக்காக காகெல்லாம் ஒன்றா சேரும். மேகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்வது எதுக்கு? மழை பொழிவதற்கு, கொடுப்பதற்கு. காகங்கள் ஒன்றாக சேர்வது இருப்பதை கரைப்பதற்கு, மேகங்கள் ஒன்றாக சேர்வது நமக்கு கொடுப்பதற்கு. எனவே இந்த இணைப்பு என்பது இழப்பதற்கான ஒன்று என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். திருச்சபை என்பது சுய இருப்புக்காக அல்ல, சுய இருப்புக்காக அல்ல, மாறாக பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே இழக்கிற ஒன்றாக திருச்சபை இருக்க வேண்டும். நான் அதனால தான் நிறைய நேரத்தில் நான் திருப்பணி ஆற்றுகிற எல்லா ஆலயங்களிலேயும் நான் சொல்லுவது உண்டு, நாம் திருச்சபைக்காக, திருச்சபையின் பணத்தை செலவிடுகிற பொழுது அஃப்கோர்ஸ் நமக்காக, நம்முடைய கட்டமைப்பிற்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய மகிழ்ச்சிக்காக எவ்வளவு நாம் செலவு பண்ணுறோமோ அதை விட ₹1 ஜாஸ்தியாக எதுக்கு செலவு பண்ணும்? பிறருடைய வாழ்வுக்காக செலவிட வேண்டும். ஏன்னா சர்ச்சு அதுக்காக தான் இருக்குது, சர்ச்சு அதுக்காக தான் இருக்குது. தன்னை இழப்பதற்காக ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் திருச்சபை. தன்னை இழப்பதற்காக, தன்னை இழப்பதினாலே பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரே அதற்கு முன்மாதிரி. அவர் தன்னை இழந்தார். எதற்காக? என்ன வெட்டியா இல்லை, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை இழந்தார். எனவே திருச்சபை என்பது தன்னை இழப்பதற்காக ஒருமித்து துன்புற வேண்டும் என்று திருச்சபைக்கு ஆண்டவர் அறைகூவல் கொடுக்கிறார். பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது அதை குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியத்தில் நாம் அதை படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் ஒருவர். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? இன்னலுற்றே ஆக வேண்டும். எனவே திருச்சபை என்பது இன்னல் உறுவதற்காகவே இணைக்கப்பட்ட ஒன்று. நாம் இணைந்து இன்னல் உறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருமித்து துன்புற வேண்டும், நம்மையே நாம் இழக்க கொடுக்க வேண்டும். எனவே இந்த தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கம் 75 ஆண்டுகால நீண்ட பயணத்தை பெற்றிருக்கிறது. இந்த பயணத்தில் நாம் ஒருமித்து இருக்க வேண்டும், ஒருமித்து செயல்பட வேண்டும், ஒருமித்து துன்புற வேண்டும். ஒருமித்து துன்புற வேண்டும்னா கஷ்டப்படணுன்றதுக்காக இல்லை, நாம் நம்மை இழப்பதினாலே பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடமாக, படிப்பனையாக அமைய கடவுள் அருள் செய்வாராக. முடிஞ்சிச்சா பாஸ்டர்? ஒரு பிரசங்கம் தான் முடிஞ்சிருக்குது பாஸ்டர். ரைட். இன்றைக்கு
மிக முக்கியமான இன்னொன்றையும் நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். முதியோர் தினம். ஐயருக்கு வயசாகின போது சீக்கிரம் அவர் சீனியர் சிட்டிசன் ஆக போகிறார், அதனால் அப்படின்றது இல்லை. நாம் அவர்களை மறக்க முடியாது. இன்றைக்கு நாம் ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒரு இடத்துல ஏறி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏணியாக இருந்தது நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூத்தோர். ரொம்ப சுலபமாக நிறைய நேரத்தில் ஏணி தட்டி விட்டுறோம் ஏறிட்ட உடனே இல்லை. இன்றைக்கி நிற்கிற இடமே அவங்க ஏற்றி விட்டதுனால வந்து நிற்கிற இடம் அப்படின்றத நிறைய நேரத்தில் நாம் மறந்து போகின்றோம். ஆனால் நினைவு கூறப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக உணர வேண்டும். அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் முதியோர் தினமாக கொண்டாடப்படுவதனாலே திருச்சபை ஒழுங்கிலே அதற்கு முந்தி வருகிற நாளிலோ அதுக்கு பிந்தி வருகிற நாளிலேயோ ஞாயிற்றுக்கிழமையிலேயோ நாம் அதை அனுசரிப்பது வழக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை நாம் கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். நான் கடந்த ஆண்டே இதை குறித்த சிந்தனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இவங்களுக்கு இருக்கிற நிறைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, சொசைட்டியில் இவங்க எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அப்படிலாம் நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொன்னேன். வேணால் நீங்கள் யூடியூப்பில் கடந்த ஆண்டினுடைய அருளுரை எடுத்து பார்க்கலாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு இந்த நம்ம சென்னை வழக்கில் சொல்கிற ஒரு விஷயம், பெரியவங்களை, மூத்தவங்களை, வயசானவங்களை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம், பெருசு அப்படின்ற விஷயம். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதெல்லாம், அந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் சுருக்கணும். எப்படி அப்படி சொல்ல முடியுது அப்படின்ட்டு. நீ பெருசு அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னால் பரவாயில்ல இல்லை, ஒரு ஏளனமாக அதை சொல்லுகிற பொழுது ஒரு செகண்ட் யோசித்து பார்க்கணும். ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அவர்களால் இயன்ற ஒன்றை நிச்சயமாக அவர்கள் பங்களித்திருப்பார்கள் என்பதை மறந்துட்டு தான் அது மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அது யாராக இருந்தாலும், அது ஏன் அப்பா ஏன் தாத்தா இல்லை, யாரோ ஒருத்தர் என்றாலும் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு பங்களிப்பை அவர் நிச்சயமாக கொடுத்திருப்பார் என்பதை நாம் உணர்ந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற நவீன உலகத்திலே அவங்க லைஃப் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறிவிட்டது. மிக சுருக்கமாக ஒரு சிந்தனைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம், முதியோரிடம் கடுமையாக இராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி, இளைஞர்களை தம்பிகளாகவும், வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும், இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனத்தோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு. முதியோரிடம் கடுமையாய் இராதே, அவர்களை தந்தையராக மதித்து. வயது முதிர்ந்தவர்களை பிள்ளைகளும் மற்றவர்களும் கடுமையாய் நடத்துவதால் முதியோர் இல்லங்கள் ஒவ்வொரு நாளும் முளைத்து கொண்டே இருக்கிறது. இதனால் முதியோருக்கு ஒரு பயம், ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு என்பது அவருடைய உள்ளத்திலே எழுந்து விடுகிறது. இறையரசின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் முதியவர்களை மதித்து கண்ணியத்தோடு அவர்களை நாம் நடத்த எதிர்பார்க்கப்படுகின்றோம். ஏனென்றால் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், கடவுளுடைய ஸ்டாண்ட் என்ன, இவர்களை குறித்து கடவுளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வசனம் போதும். ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்றார். ஏசாயா 46ஆம் அத்தியாயம் 3ஆம் 4ஆம் வாக்கியங்களில் படிக்கிறோம். ஏசாயா 46, 3, 4. யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். இதுதான் காட் ஸ்டாண்ட். கடவுளுடைய நிலைப்பாடு தான் இது. கடவுளுடைய நிலைப்பாடு இதுவாக இருக்க நாம் கடவுளத்திலே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே முதியோரை மதித்தல் என்பது, கடவுள் அவர்களை நான் தாங்குவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிற பொழுது நாம் அதை கற்றுக்கொள்ள, அதை பின்பற்ற நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். கடவுள் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிற ஒன்றாகவே அமைகிறது. நாம் அதை நம்முடைய வாழ்விலே பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களிலே வயது செல்ல செல்ல
அவங்களுக்கு ஏற்படுற ஒரு பெரிய வியாதி எதுன்னு சொன்னால், அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ரொம்ப இன்செக்யூர்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது அவருடைய உள்ளத்திலே இழாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே முதியோரை மதித்தல். இரண்டாவதாக முதியோரை ஆதரித்தல். 1 தீமோத்தேயு 5ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம். 2 முதல் உள்ள வசனங்களிலே தொடர்ந்து அந்த வாக்கியங்களை நாம் படிக்கிற பொழுது 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அல்லும் பகலும் மன்றாட்டிலும் இறைவேண்டிலும் நிலைத்திருப்பாராக. சிற்றன்பத்தில் உடற்பவர்கள் நடைபெணங்களே, கைம்பெண்கள் யாதொரு குறைசொல்லுக்கும் ஆளாகாதவாறு வாழ இவற்றை அவர்களுக்கு கட்டளையிடு. தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதலிப்பவராவர். அவர்கள் விசுவாசம் அற்றோரை விட தாழ்ந்தோராவர். முதியோரை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு அறிவுரையாக சொல்லுகிற சிந்தனைகளை நாம் இங்கே காண முடிகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கடமை தீர்ந்தது என்று அவர்களை விலக்கி வைப்பதற்கு அல்ல, மாறாக நாம் அவர்களை அவருடைய இயலாமை காலத்தில் நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய கரமாக நாம் இருக்க, கடவுள் தன்னுடைய கரத்தினாலே அவர்களை ஆதரிப்பதை போல அந்த கடவுளுடைய கரமாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆதரவு அவர்களோடு கூட இருக்கிறது. எனவே நாம் கடவுளுடைய கரமாக அவர்களை ஆதரிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதியோரை மதித்தல், முதியோரை ஆதரித்தல். மூன்றாவதாக முதியோருடைய நற்செயல்களை ஊக்குவித்தல். முதியோருடைய நற்செயல்களை ஊக்குவித்தல் கொஞ்சம் கஷ்டம். அவங்க சில நேரத்தில் நல்ல செயல் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க, செய்வாங்க. நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும்? அது பெரிய இடைஞ்சலாக இருக்கும். அவங்க ஏதோ தப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க ஏதோ இடையூறு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களை பொறுத்த மட்டில் அவங்களால முடிஞ்சதை அவங்க ஏதோ நன்மை செய்வதைப் போல அவர்கள் செயல்படுவார்கள். நம்முடைய பார்வை அதிலிருந்து வேறுபட்ட ஒன்று. ஒரு முறை என்னுடைய தகப்பனாரத்தில் நான் பேசும்போது சொன்னேன், அப்பா ஜென்ரேஷன் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணார் எனக்கு. இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், அவங்க ஏதோ நல்லதாக செய்கிறதா நினச்சி அவங்க செய்வாங்க. நம்ம பார்வையில், ஏன்னா அந்த கேப் இருக்குல்ல, அது நம்மளை எப்படி பார்க்க சொல்லும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியிலே அதை பார்க்க சொல்லும். மாறாக ஆதி திருச்சபை இவர்கள் செய்த நல்ல செயல்களை ஊக்குவித்த ஒன்றாக இருந்தது. எனவே இன்றைக்கு நமக்கு அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பிள்ளை வளர்ப்பு, உபசரிப்பு, கால்களை கழுவுவது, இன்னொருத்தோருக்கு உதவி செய்வது, இப்படிப்பட்ட பணிகளை செய்தார்கள் ஆதி திருச்சபையில். அப்படிப்பட்ட பணிகளை அவர்கள் செய்வதற்கு அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். ஏனென்றால் வயது சென்ற காலத்திலேயும் அவர்களால் பெரிய பணிகளை செய்ய முடியும் என்பதற்கு எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏமி கார்மிக்கேல் அம்மையார் அவர்கள் கீழே விழுந்து ஒரு காலை ஒடித்துக்கொள்ள, ஒரு கணுக்கால் புரண்டுவிட படுத்த படுக்கையாக மாறினார்கள். படுத்த படுக்கையாகவே தன்னுடைய பணியை டோனாவூரில் அவர்கள் செய்தார்கள். இன்றளவும் அது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒன்று. அவருடைய பணி அளப்பரிய பணி. வயது சென்ற காலத்தில் படுத்த படுக்கையாக இருந்து அவர்கள் செய்த பணி இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. திருமறையில் மோசே அழைப்பை பெற்ற பொழுது 80 வயது, மரிக்கிற பொழுது 120 வயது. உபாகமம் 34ஆம் அத்தியாயம், சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, உபாகமம் 34ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம். 34:7 உபாகமம் 34:7 மோசே இறக்கும்பொழுது அவருக்கு வயது 120, அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. இதுதான் மோசேயுடைய நிலைப்பாடு. அவர் அழைப்பு பெற்ற பொழுது 80 வயது, மரிக்கிற பொழுது 120 வயது, ஹெல்தியா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் வெஸ்லி அவர்கள் 250 மைல்ஸ் நடப்பாராம். 4 லட்சம் பிரசங்கங்கள் எழுதியிருக்கிறார். 400 புத்தகங்களை வடிவமைத்திருக்கிறார். இது தன்னுடைய 83வது வயதில் 15 hours என்னால் எழுத முடியலன்னு வருத்தப்பட்டாராம்.
83 வயசில் 15 hours உட்காந்து எழுத முடியலன்னு ஜான் வெஸ்லி அவர்கள் வருத்தப்பட்டார்களாம். அன்னை தெரசா 87 வயதில் தூக்கி எறியப்பட்ட குழந்தைகளை அரவணைத்து கொண்டவர்கள். எனவே அவர்கள் செய்கிற நற்செயல்களை நாம் ஊக்குவிக்க அழைக்கப்படுகின்றோம். வயது முதிர்ந்தவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை நற்செயல்களை நாம் ஊக்குவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என அன்பானவர்களே, இது நம்முடைய குடும்பத்திலே துவங்கி திருச்சபையிலே வளர்ந்து சமுதாயத்தில் வெளிப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க கடவுள் அருள் செய்வாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து தியானிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒருங்கிணைந்த மாபெரும் திருச்சபையாகிய தென்னிந்திய திருச்சபை இந்த இணைந்த திருச்சபையாக தன்னுடைய பயணத்தில் 75 ஆண்டுகளை கடந்து வர நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த இணைந்த திருச்சபையின் அத்தனை இறைமக்களுக்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு மரித்த எத்தனையோ திருச்சபையின் பெரியவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். திருச்சபை தலைவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆயர் பெருமக்களை, பேராயர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு இந்த மாபெரும் இணைந்த திருச்சபை யுனைடெட் சர்ச் இந்த திருச்சபையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற திருச்சபை தலைவர்களுக்காக, பேராயர்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். இன்னும் நீண்ட நெடிய பயணத்தை இந்த திருச்சபை உம்முடைய விருப்பத்திற்கு இணைய செயல்படுவதற்கு அவர்கள் அழைத்துச் செல்ல கிருபை செய்ய வேண்டுமா மன்றாடுகிறோம். அதிலே மையப்படுத்தப்படுகிற இணைப்பு என்பது மிக முக்கியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கிருபைதாரும். அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் முதியோர் தினமாக அனுசரிக்கப்படுகிற சூழலிலே திருமறை எங்களுக்கு கற்றுத்தருகிற அடிப்படையான சிந்தனைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள அருள்தாரும். பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்துகிற சிந்தனைகள் இந்த வயது முதிர்ந்தவர்களை மதித்தல், அவர்களை ஆதரித்தல், அவர்களுடைய செயல்பாடுகளை ஊக்குவித்தல் என்கிற காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய விடமா மன்றாடுகிறோம். நம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ள வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருவார்த்தைகளை தியானித்து நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் திருப்பைத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தாவையும் பரிசுவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்ததிலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை படிக்க கேட்போம். அமர்வோம். சபையார் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அறிவிப்புகள். இன்று காணொலி காட்சி மூலம் ஆராதனையில் கலந்து கொண்ட இறைமக்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆயர், செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள் சார்பில் ஓய்வு நாள் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளின் ஓய்வு நாள் வகுப்புகள் நேரலை மூலமாக நடத்தப்படுகிறது. சபையார் தங்கள் பிள்ளைகளை இவ்வகுப்புகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஆராதனை 6:30 மணிக்கு நேரலை மூலம் ஒலிபரப்பப்படும். இவ்வாராதனை முதியோர் தினமாக அனுசரிக்கப்படும். இவ்வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை காணும் நம் சபையின் அன்பர்கள் 26/9/2021 மிஸ் ரேச்சல் சஞ்சனா, மிஸ் ஏஞ்சல் ஜெஸ்ஸி பாலா, மிஸ்ஸஸ் இ உஸ்லிபாய், மிஸ்ஸஸ்
நிவ்யா நித்யவதி, மிஸ் லில்லி ஃப்ளோரிடா, மிஸ்ஸஸ் ஒய் எஸ்தர் ராணி, மிஸ்டர் ஆண்ட்ரூ இ, மிஸ்டர் டி சுஜாதா, மிஸ்டர் பிரின்ஸ் நிஷாந்த் டி, மிஸ்டர் மேக்லின் பிரபோலா ஜே, மிஸ் கிரேஸ்லின் மெர்லின். 27/9/2021 மிஸ்டர் தியாப்லஸ் ஜோசப் இஎம், மிஸ்ஸஸ் அனிதா ஜெயஹரன், மிஸ்டர் டேனியல் சந்திரகுமார், மிஸ்டர் பி நவீன்குமார். 28/9/2021 மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி ஜாக்லின் விக்டர், மிஸ்ஸஸ் எம் ராஜம், மிஸ்டர் கேஷன் சாமுவேல் எஸ், மிஸ் பெர்ஷியா பென்சி, மிஸ்டர் வி மோசஸ் பால்ராஜ், பேபி ஜோனா ஷெர்லின். 29/9/2021 மிஸ்டர் ஜேஜி சேகர், மிஸ்ஸஸ் ரூத் ஞானமணி, மிஸ்டர் எஸ் தன்ராஜ், மிஸ்ஸஸ் ஆட்லின் ஜேம்ஸ். 30/9/2021 மிஸ் ஜெஸ்லின் தேவப்பிரியா, மிஸ்ஸஸ் ஞானமணி, மிஸ்ஸஸ் ஜே காட்வின் ஜெய கிரேஸ்லின். 1/10/2021 மிஸ்டர் டி மதன், மிஸ் மெர்சி எலிசபெத், மிஸ்டர் கிளாட்வின் கேப்ரியல். 2/10/2021 மிஸ் ஆனந்தி வி, மிஸ்ஸஸ் லிடியா ஜெயகாந்தா, மிஸ்ஸஸ் கிரேஸ் ஆனந்தராஜ் கே, மிஸ் ஷில்பா எஸ்தர் ராய் சாமுவேல், மிஸ் ஆர் சிந்தியா பிரியதர்ஷினி, மிஸ்டர் மெலின் மார்க் ஷெராஃப், மிஸ்டர் ஆர் ஜான் அருள்தாஸ், மிஸ்ஸஸ் ஷாரோன் தேவப்பிரியா, மிஸ்ஸஸ் காந்திமதி ஆர். இவ்வாரத்தில் தங்கள் திருமண நாளை காணும் சபை நம்ம அன்பர்கள் தம்பதியினர் மிஸ்டர் விஸ்வாசம் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயமணி. 28/9/2021 மிஸ்டர் ரெனி பிரபாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் கேத்ரின். 1/10/2021 மிஸ்டர் பிஎஸ் ஜான்சன் அண்ட் மிஸ்ஸஸ் சாந்தி பிரிஸ்கில்லா, மிஸ்டர் பிரபாகர் டி அண்ட் மிஸ்ஸஸ் அனிதா ஏஞ்சல் ஜே. 2/10/2021 மிஸ்டர் ஆப்ரகாம் அருளானந்தம் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் தாமரை, மிஸ்டர் ஜஸ்டின் பிரபாகர் அண்ட் மிஸ்ஸஸ் எப்சிபா ஜே, மிஸ்டர் தாமஸ் ஒய் புல்ச்சோ அண்ட் மிஸ்ஸஸ் அற்புதமேரி, மிஸ்டர் டி பிரபு அண்ட் மிஸ்ஸஸ் ஜெஹோஷிபா. காணிக்கை விவரங்களை பொருளர் அறிவிப்பார். சபையார் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயர்ம மற்றும் திருச்சபையார் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம்: சபை சந்தா 18,140 ரூபாய், தசமபாகம் 7,665 ரூபாய், நற்செய்தி பணி 1,745 ரூபாய், நன்றி படையல் 2,845 ரூபாய், கல்லறை நிதி 5,420 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 1,535 ரூபாய், சிறுவர் ஊழியம் 1,985 ரூபாய், வாலிபர் ஊழியம் 1,245 ரூபாய், ஏழைகள் நிதி 2,495 ரூபாய், விடுதிகள் வாரியம் 1,295 ரூபாய், கட்டிட நிதி 12,505 ரூபாய், ஆல்டர் மூலம் அந்த நன்றி படையில் 1,500 ரூபாய். ஆக மொத்த கடந்த வார மொத்த காணிக்கை 58,375 ரூபாயாக சபையருக்கு அறிவிக்கிறோம். நன்றி. நம்முடைய திருச்சபை குடும்ப ஐக்கியத்திலே இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாட்டிலையும் திருமண நாட்டிலையும் காண்போரை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் காரணராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருச்சபை குடும்ப ஐக்கியத்தில் இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாட்டிலையும் திருமண நாட்டிலையும் காண்போருக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மட்டுமான போதுமானராக இருந்திருக்கிறீர். நீ அருளி இருக்கிற எல்லா சுகபல ஜீவன் வாழ்வின் நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அடியார்களும் ஏறெடுக்கிற நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்தலும் அவர்கள் பிரவேசிக்கிற புதிய ஆண்டுகள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளாக அமைய அருள்தாரும். நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிறைந்த
ஆண்டுகளாக இருக்க நீர் அவளுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா என்றாடுகிறோம். ஆண்டவரே, அவருடைய பணிகள், பொறுப்புகள், அவருடைய கல்வி, வாழ்வின் எதிர்காலம் எல்லாவற்றையும் நீரே நேர்த்தியாய் ஆசீர்வதித்தருள வேண்டுமா என்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 208வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 208, ஏற்றுக்கொண்டருளுமே தேவா. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்திருக்கிறோம். இவ்வாராதனை நாங்கள் இணைய உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபை நிறைமக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் நீர் ஆசீர்வதித்திரளும். சிறிய குழந்தைகள் முதல் வயோதிபர் வரை ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியை பேர் ஆசீர்வதிக்க விடுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் வயது முதிர்ந்த மூத்தோருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டியவர்கள், நாங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டியவர்கள், அவர்கள் செய்கிற நற்காரியங்களை ஊக்குவிக்க வேண்டியவர்கள் என்பதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மறந்துவிடாதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ய விடுமா கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, வயோதிப காலத்திலே அவளுக்கு இயற்கையாக ஏற்படுகிற பலகீனங்கள், சுகவீனங்கள் இவை எல்லாவற்றிலேயும் நீர் உடைய பலன் கொண்டு அவர்களை பூர்ணப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகின்றோம்.
ஆண்டவரே அவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு, வரும் தலைமுறையினருக்கு சாட்சிகளாக இருக்கவும் அவர்களை ஆன்மீக வாழ்விலே வழிநடத்துகிறவர்களாக வாழ நீர் அருள்தார். அவருடைய வழிகாட்டுதலின்படி தலைமுறைகள் வாழ கற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் இடத்தில் வண்டாடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை நீர் தந்து வழிநடத்திட வேண்டுமா வண்டாடுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபைக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்படி ஒரு குடும்பத்திற்கு அவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமோ அப்படி திருச்சபைக்கு அவர்கள் பெரிய ஆசீர்வாதமாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா நன்மைகளாலும் நீர் அவருடைய முடிசூட்டி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் வண்டாடுகிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, திருச்சபையின் எல்லா ஊழியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அத்தனை ஐக்கிய சங்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். செயல்பாடுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க விடுமா வண்டாடுகிறோம். நிர்வாக குழுவுக்காக அப்படி எல்லா செயல்பாடுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதித்தருளும். திருச்சபையின் எல்லா வளர்ச்சி பணிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீரே ஆசீர்வதிக்க விடுமா நாங்கள் வண்டாடுகிறோம். ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபை நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் ஆண்டவரே கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட மாபெரும் இணைந்த திருச்சபைக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ நீர் அருள்தார். தொடர்ந்து இந்த திருச்சபை பரவி விரிந்து ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கிற கிருபை செய்ய விடமா வண்டாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திரு நோக்கத்தை, திரு சித்தத்தை இந்த உலகத்திலே கொண்டு செல்கிற கருவிகளாக நாங்கள் வாழ அருள்தார். நாங்கள் இணைந்து இருக்கவும் இணைந்து செயல்படவும் நல்ல தகப்பனே, நாங்கள் இணைந்து தன்னலம் துறக்கவும் எங்களை இழக்கவும் நாங்கள் முன்வரை நீர் எங்களுக்கு கிருபை செய்ய விடமா வண்டாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எடுத்ததிலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகிற சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.